சாரிண்ணே. பரவாயில்ல, நீ வண்டி ஓட்டுன? ஓ, இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கியா? நான் கூட யாரும் நினைச்சு திட்டிட்டேன், சாரி. கால்ல அடியதான் பட்டுச்சானே, சாரி. இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல, லேசா தராய்ப்புதான். ஐயோ அண்ணே, என்னன்னு? இல்ல ஒண்ணும் இல்ல, நான் கொஞ்சம் கவனமா வந்திருக்கணும். ஏதோ யோசிச்சுட்டே வந்துட்டேன். தப்பு என் மேலதான், பார்க்காம வந்துட்டேன். சரி, உனக்கு எதுவும் ஆகலல? வண்டிக்கு எதுவும் ஆகலல? அண்ணே சாரிண்ணே. ஏய், சாரி. எனக்கு எதுக்கு நீ சாரி எல்லாம் சொல்ற? நான் தான் சொன்னல, நான் தான் கவனிக்காம வந்துட்டேன். நீ நல்லா தான் ஓட்டுற, சூப்பரா ஓட்டுற, இன்னும் நல்லா ஓட்டு. ராஜி, தப்பு நம்ம மேலதான். ஆனா அதை சொல்லி சண்டை போடுவான்னு பார்த்தா என்ன அமைதியா போறான். நான் தான் சொல்றேன்ல, நானே ரொம்ப மாறிடுச்சு. மாறினா அவனுக்கு நல்லதுதான். சரவணா, அவன் இந்த போல மயில் இங்க வேலைக்கு வர விஷயம் ஏற்கனவே உனக்கு தெரியுமா? அட பாவி, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்லையாடா? மயிலே, என்ன மயிலே நின்னுட்டே இருக்க? வா. இல்லப்பா, வேணாம்ப்பா, வேணாம். அட, கல்லால உட்காருமா, வா, நம்ம கடை தானே. வா மயிலே, என்ன யோசிக்கிற? நல்லா சாஞ்சி உட்காருமா. முதலாளி அம்மா உட்கார்ந்த பிறகுதான். ஆமா, உங்க அம்மாக்கு தெரியுமா நீ கடைக்கு வருது? இன்னும் சொல்லலப்பா. சரி இருமா, இப்பவே நான் போன் பண்ணி சொல்றேன். ஏய், வீட்ல வச்சு உங்ககிட்ட ரெடி சொன்ன, கடைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் நீங்க வந்த? மாமா, வீட்ல எனக்கு போர் அடிக்குது மாமா. அது மட்டும் இல்லாம அத்தை வேற ஏன் சும்மாவே இருக்கன்னு அடிக்கடி வையிறாங்க. ஏய், இந்த நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. என்ன அப்பனும் பொண்ணு சேர்ந்து கடையை கொள்ளையடிக்கலாம்னு பாக்குறீங்களா? மாமா, ஏய், இங்க பாரு, வரிசையா தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு வரைக்கும் உன்னை நம்பின குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டே இருக்க. ஏய், நியாயமா உனக்கு குற்ற உணர்ச்சி வந்திருக்கணும்டி. ஆனா உனக்கு அது வரவே இல்லையே. அதுக்கு பதிலா உடம்பு ஃபுல்லா திமிரு வந்திருக்கு. திமிரு புடிச்சு ஆடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கடி. ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், சீ, சும்மா டிராமா பண்ணிட்டு இருக்காத. எங்க அப்பா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு, நம்பிக்கிட்டு இருக்காரு. அவரை நீ ஏமாத்தலாம், ஆனா நீ என்ன ஏமாத்த முடியாதுடி. நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஆடு, ஆடிக்கிட்டே இரு. உன்னால எவ்வளவு முடியுமோ ஆடிக்கிட்டே இரு. இங்க பாரு, நேரம் பார்த்து உன் திமிர